விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் குழியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில இயங்கி வரக்கூடிய சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த லியாலட்சுமி என்கிற அந்த 4 வயது குழந்தை பார்த்தீங்கன்னா இன்று மதியம் உணவு அருந்திவிட்டு கழிவறைக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டியில் தவறுதலாக விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதன் பிறகு உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறை விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிற சூழல்ல குழந்தையினுடைய அந்த இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து தற்போது அதை எடுத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த கழிவுநீர் தொட்டியில் இருந்து பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் குழந்தையை வெளியே எடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது அதில் பதிவாகி இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பள்ளியில் இருக்கக்கூடிய வாகனத்திலேயே குழந்தையை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் என்பது அதுல பதிவாகி இருக்கிறது. தற்போது இந்த காட்சிகளுடைய அடிப்படையில் தொடர்ந்து காவல்துறை மற்றும் விழுப்புரம் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது கழிவறை அதாவது அந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்து குழந்தையை ஊழியர்கள் வெளியே எடுக்கக்கூடிய அந்த காட்சி மற்றும் அங்கிருந்து பள்ளிக்கு சொந்தமான வாகனத்திலேயே குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் என்பது தற்போது பள்ளியினுடைய அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி தற்போது காவல்துறை விசாரணை என்பது மேற்கொண்டு வராங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குணாநிதி.